வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் 2024. ஹாப்பி நியூ இயர் 2024. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 2024 8ஆம் நம்பரில் வருது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2 + 0 + 2 + 4. ஸோ 2024 கூட்டினா 8. இந்த எட்டில் வரக்கூடிய இந்த வருஷம் 8 நம்பருடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர இந்த வருஷம் எந்த நம்பருக்கு வந்து லக் இருக்குது, எந்த நம்பருக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜ், சில நம்பருக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது பேட் லக் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா 8னா எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்குது. ஸோ 2024 நீங்கள் பிறந்த நம்பர் ஒன்று இருக்குது, உங்களோட லைஃப் நம்பர் ஒன்று இருக்குது. உங்களோட டேட், மந்த், இயர் எல்லாம் ஆட் பண்ணால் லைஃப் நம்பர் ஒன்று வரும். உங்கள் நேமில் எந்த நம்பர் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நேமில் என்ன நம்பர்ன்றதை நீங்கள் டிஸ்பிளேல அந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு ஒரு கால்குலேஷன் கொடுக்குறேன், அதையும் பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன நம்பரோட இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் இருக்கிறீங்க 1 to 31 எங்கே பிறந்தாலும் சரி. ஸோ இந்த வருஷம் 2024 2024 யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் தேவைப்படுறவங்க, ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ண நினைக்கிறவங்க, அப்ளை பண்ண நினைக்கிறவங்க lifehoroscope.in பயன்படுத்துங்க. உங்கள் நண்பர்களோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2024 அது 8ஆம் என்னோட ஆதிக்கம் என்ன பண்ண போகுது பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, இந்த 1னா வந்து 1, 10, 19, 28 4 எண்களில் நீங்கள் பிறந்திருப்பீங்க 1 to 31க்குள்ளே. ரெண்டாவது உங்கள் நேம் நம்பரில் கூட 1 இருக்கலாம், உங்கள் லைஃப் நம்பர் கூட 1ல் வரலாம், 37 வரலாம், 46 வரலாம். நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னு தெரியும். இப்போ என்னென்னா 1உடைய இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க, அது வந்து சூரியனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்களுக்கு நான் நிறைய அதை பற்றி ப்ரிடிக்ஷனும் கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன அவுட்லைன் தரேன். ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ரொம்ப எய்ம் அண்ட் ஆம்பிஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து டெடிக்கேஷன், வாழ்க்கையில் வந்து இந்த டெடிக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்பில்ட்டாக வரக்கூடியதான். ஒரு உறுதியான மனப்பான்மை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் வந்து நம்பர் 1க்கு உண்டு. அதோடைய மைனஸும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கோபம், அவசர குணம், வேகம், சம்டைம்ஸ் வந்து எதையுமே பொறுத்துக்க முடியாத ஒரு மனநிலை, இப்படி ஒரு காம்போவோடு தான் அந்த 1 இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கும், பட் அப்படி உலகம் படைக்கப்படலை. இப்போ 2024 அப்படிங்கிறது 8ல் வருது. இந்த 1க்கும் 8க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த 1 வந்து சூரியன் சொல்லிட்டீங்க, இப்போ 8 வந்து சனி. இப்போ சூரியனுக்கும் சனிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு ஆப்போசிட் நம்பர் ஆச்சே. எப்படி அப்போ இந்த வருஷம் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்க போகுது? ஒன்றுமே புரியலையே. ஒரு மாதிரி ஒரு சின்ன பயம் வருது. 2024 அது சாட்டர்னாலே தடை, சாட்டர்னாலே ஒரு மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சஸ், உலகம் ஃபுல்லாக கூட மாறும். அப்போது சூரியன் வந்து 1 இல்லையா, அது எப்படி இந்த 8ஓட ஒத்து போகணும்? உங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க. 8 அப்படிங்கிறது வருஷத்தை ஆளப்போகுது. இந்த 8 தான் வந்து இந்த வருஷத்தை ரூல் பண்ண போகுது. 8னா வந்து பேசிக்காக வந்து கரியர், மெயினாக வந்து பிஸ்னஸ் கரியர், உலகளாவிய பொருளாதார மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு பிளானட் வந்து 8. அப்போ 1ல் பிறக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்னா, சேலஞ்சிங்காக இருக்கும், சரியான சேலஞ்சிங்காக இருக்கும். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட சேலஞ்சஸை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 1 வந்து சூரியன். ஸோ இது வந்து ஒரு கிங் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 8ஓட வருஷத்தில் இந்த 1ஓட நம்பர் லைஃப் அப்படி லீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சவாலை சந்தித்து, அந்த சவாலை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஸ்கில் என்ன, உங்கள் டேலண்ட் என்ன, உங்கள் நாலேஜ் என்ன, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதான் நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணணும். அப்போ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இயராக தெரியல. 2024 வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஈஸியாக, எல்லாமே அப்படியே சிம்பிளாக, அப்படியே ஃப்ளெக்சிபிளாக நடக்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியல. பட் எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்குது. பட் சேலஞ்சஸ் லைஃப்பில் இருந்தால் தான் நீங்கள் வந்து யாருன்னே ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ சேலஞ்சஸே இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக எல்லாரும் போல் 10ஓட 11 வாழ்க்கையில் மறைஞ்சிருவீங்க. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களுடைய சமயோஜித புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வேலை செய்ய போகுது, இன்பில்ட்டாக உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுடைய பவர் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2024 அப்படின்றது ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அப்போ உடனே நீங்கள் நினைக்கலாம், இப்போ வந்து டிஃபால்ட்டாக இது வருஷம் வந்து சுமாராக தான் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் எடுத்து போனோம், கரெக்ட் தான். பட் அந்த சேலஞ்சஸை வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து நல்லபடியாக அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிப்போமா இல்லை தோப்போமான்றது உங்கள் கையில் இருக்குது. ஸோ வருஷம் வந்து சவாலை கொடுக்குது, ஒரு பரீட்சையை கொடுக்குது. அது பாஸா ஃபெயிலா, அதில் நம்பர் 1 அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே 1ஆம் எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு பர்சனல் லைஃப் 8 அப்படி வர்றதுனால, அதுலேயும் கூட நிறைய அந்த புரிதல், ஒருத்தரோட ஒருத்தருக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, சம்மந்தமே இல்லாத கருத்து மோதல்கள்லாம் அப்படி வரும். இப்போ தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் சொன்னேன் நான், அந்த அவசர குணம்,
சில சமயத்தில் ஓவராக கோவப்படுறது. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த வருஷம் 2024ல் எல்லாமே நல்லா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக யோசிச்சு நிதானமான இடத்துல இருந்து ஒரு முடிவு எடுக்க கற்றுக்கணும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் சைடில் நல்லபடியாக தக்க வச்சுக்க முடியும். அதுலேயும் நீங்களும் ஒன் பான், உங்கள் பார்ட்னரும் ஒன் பான் அப்படின்னா அது ரொம்ப டஃப் சுச்சுவேஷனை காமிக்குது. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு பார்ட்னர்கிட்ட உங்கள் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது. ஹெல்த் வைஸ் இந்த 1 நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 8 இன்ஃப்ளூயன்ஸ். இந்த கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி அதுக்காக மரணம் கிடையாது. பட் 1 அப்படின்னா 8க்கு எப்படி இருக்குன்னா, அது வந்து நீங்கள் எங்கேயாவது அப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க, அலட்சியமாக இருக்கிறீங்க, கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுறீங்கன்னா அப்படி டக்குன்னு ஏதாவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஹெல்த் வைஸ் டேக் மோர் கேர். கவனத்துடன் இருந்தால் பாதிப்பு பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. பொதுவாகவே 8 எப்படி இருக்கும்னா, ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையில் வந்து சோதிக்கணும்னு நினச்சிருச்சுன்னா அந்தளவுக்கு சோதனையில் கொடுக்கும். அதுலேயும் வந்து 8 யாரை அதிகமாக சோதிக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க, பழைய டயலாக் ஒன்று இருக்குது. தங்கத்தை தான் வந்து ஒருத்தர் சோதித்து பார்ப்பாங்க, இது தங்கமா தங்கம் இல்லையா. தகரத்தை யாருமே சோதிக்க மாட்டாங்க. ஏன்னா தகரம்ன்றது தகரம், அது யாரும் சோதிச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மாதிரி நீங்கள் 1 பான் அப்படின்னா யூஆர் லைக் கோல்டு. 8 நம்பர் அப்படின்னா நீங்கள் தங்கமாக தகரமான அது சோதிக்கிற வருஷம். தங்கம் நிரூபிங்க. அதுக்கு உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு உங்களை எக்யூப் பண்ணிங்க. உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள், மற்றவங்களோட அட்வைஸை கேளுங்க, பொறுமையாக டிசிஷன் எடுங்க. அப்படி இருந்தால் எல்லாம் வெல் அண்ட் குட். ஸோ மணி ஃப்ளோ, அதுக்கப்புறம் உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய கரியர் எல்லாமே எப்படி ஓவராலாக பார்த்தோம்னா, இந்த 2024 வருடம் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சோதனையை நீங்கள் கடந்து அந்த சோதனையில் ஒவ்வொன்றிலையும் ஒரு அறிவு வளரும். வாழ்க்கையில் புது விஷயத்தை தெரிஞ்சிக்க போகிறீங்க, புதுமையாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. புதிய இடம், புதிய தடம் எல்லாமே ஒரு மாதிரி வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு அனுபவமாக எனக்கு வாவ் அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண வைக்கும். சம்டைம்ஸ் இவ்வளோ சோதனையாக நமக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண வைக்கும். பட் எல்லாம் கலந்து தான் ஒரு லைஃப். கோ ஸ்லோ, அதான் நான் சொல்கிறேன். 2வது, ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்க தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் டெஃபினட்டாக உங்களுடைய வளர்ச்சிகளை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண முடியுன்றது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2024 எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனையும் உங்களுடைய திறமையாலையும் உங்களுடைய அனுபவத்தாலையும் உங்களுடைய அறிவாற்றலாலையும் நீங்கள் வென்று முடிப்பீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வாழ்த்துக்கள். நம்பர் 2, இந்த 2ஆம் எண்ணில் பிறக்கிறவங்க வந்துன்னா சந்திரன் 2னா வந்து 2 மனம் இருக்குமா, 2 குணம் இருக்குமா? இருக்கும். பகல் இரவு இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வந்து ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது. இதுதான் 2னா 2 விதமான எனர்ஜி, 2 எனர்ஜிஸ். அது சிங்க் ஆகும்போது தான் புதுசாக ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ அது மாதிரி ஃபாதர் மதர் ஒரு எனர்ஜி, பகல் இரவு, இது எல்லாமே வந்து அந்த 2ங்கிறது வந்து 2 சக்திகளுடையது. தட்ப வெப்பம் சொல்கிறோம். அப்போது இந்த 2ஆம் எண்ணில் பிறக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மைண்ட், இல்லைனா வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ், இல்லை அவங்களுடைய வாழ்க்கைங்கிறதே 2 பிரிஞ்சிட்டே இருக்கும். 2 விதமாகவும் பயணம் பண்ணுவாங்க. லைக் ஒரு பாதி இப்படி இருக்குது, ஒரு பாதி அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நான் இப்படி திங்க் பண்ணுறேன், அதே விஷயத்தை வேறு மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு 2 விதமாக என்னுடைய சிந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. சில சமயத்தில் அந்த 2 புத்தியும் ஒரே மாதிரி சிங்க் ஆகி சூப்பராக அதை ரீச் பண்ணுவாங்க. சில சமயத்தில் தடுமாற்றங்கள், கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் வரும். இது ப்ளஸ் மைனஸாக சொல்கிறேன். பட் 2 பான் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா நல்ல கற்பனை வளம் மிக்கவர்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல வல்லவர்கள், நல்ல எழுத்தாளர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், அன்பு கொண்டவர்கள், காதல், அன்பு, பாசம், நேசம் கொண்டவர்கள். இதெல்லாம் அந்த 2க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ 2024 8, இந்த 8க்கும் 2க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த 8 2 எப்படி ஒத்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 8 வந்து 2 வந்து நட்பு நம்பர்னு சொல்ல முடியாது. அதாவது ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ் கிடையாது. தே ஆர் நாட் வெரி க்ளோஸ். அப்போது இந்த வருஷம் என்ன ஒன்றும் பேசாதா, ஒன்றும் பலன் தராதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. 2 உடைய ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குல்ல. 8 வந்து சாட்டன் வருஷம் வந்து அதோட ரூலிங்கில் இருக்குது. 2 உடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃப் எப்படியும் அடைஞ்சிரும். ஒரு ஆஃப்ன்றது நான் சொன்ன மாதிரி 2னா டியல் 2. ஸோ ஒரு ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து சப்போஸ் யூ ஹேவ் 2 பிளான்ஸ் இன் லைஃப். அந்த 2ல் 1 நிறைவேறும், 1 கொஞ்சம் அப்படியே திக்கு முக்காடி கொண்டு போகும், கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும், 1 கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுத்துரும். அதுதான் 2 உடைய ப்ளஸ் இந்த வருஷம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் பிளான் அதிகம் பண்ணணும். உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து இஃப் யூ ஹேவ் 10 பிளான்ஸ் அப்படின்னா 50% உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்கள் பிளானை மாற்றிக்கணும். அதே மாதிரி கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பான் என்னென்னா, வேகம் போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு மூடு மாற ஆரம்பிச்சிடும். அந்த மூடு மாற்றாமல் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டிங்கன்னா
ஸோ அது டைவெர்ட் ஆகாமல், அது 2 எனர்ஜியாக பிரியாமல் டைவெர்ட் ஆகாமல் இருந்தால் போதும். இந்த 8 பாண்ட் சூப்பராக, அதாவது இந்த 8 இயர் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ 2 பாண்ட் என்னென்னா, இன்பில்ட்டாக அவங்களுக்கே வந்து சம்டைம்ஸ் ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தப்பா, நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா, இதை விட்டுடலாமா, இல்லை ஒதுங்கிடலாமா, இல்லை கரெக்டாக கொண்டு போகலாமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். பட் 2024 இன்னும் அதை வந்து குழப்பறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இப்போ தான் உங்களுடைய இன்னொரு எனர்ஜி இருக்குது இல்லையா, ஹை பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா, 2ல் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா டபுள் பவர். மற்றவங்களுக்கு வந்து சிங்கிள் லெவலில் தான் வந்து ஒரு பவர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு டபுள் பவர் இருக்குது. எதையாவது டீப்பாக திங்க் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 எனர்ஜியும் ஒன்றா சிங்க் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த எனர்ஜி வந்து டபுளாக தெரியும். அதாவது இந்த பூரண சந்திரன் எப்படி பௌர்ணமி ஃபுல் மூன் எனர்ஜி இருக்கோ அந்த மாதிரி வந்து எனர்ஜி ஹை லெவலில் போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வருஷத்துடைய நம்பர் வந்து நமக்கு பெருசாக ஃபேவராக இல்லை. 2னா 2 மட்டும் கிடையாது, 2, 11, 20, 29 இருக்குது. நேம் நம்பர் 2ல் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்தால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைஃப் நம்பர் 2ல் வருதான்னு பார்க்கணும். உங்கள் டேட்டு, மந்த், இயர் எல்லாம் சேர்த்து லைஃப் நம்பர் உங்களுக்கு அப்படி வருதான்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் அந்த கேல்குலேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி 2 வந்து லவ், கம்பேஷன், ஃபேமிலி எல்லாம் விரும்பக்கூடிய எண். அதுக்காக தான் லைஃபே அவங்க வாழ்வாங்க. எல்லாமே தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய ஃபேமிலிக்காக, தன்னுடைய சுற்றத்தார் அவங்களுக்காக தான் வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த 2. இன்னொன்று 2 வந்து எப்பவுமே அன்பான எண்ணம் உடையவர்கள். ஸோ இப்படி இருந்து 2024 எப்படி இருக்குன்னா, உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சோதிக்கும், லைட்டாக சோதிக்கும். அதில் நீங்கள் அசராமல் இருக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்மளை ஏதாவது டார்கெட் பண்ணுறாங்களா, தப்பாக பேசுகிறாங்களா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அது சின்ன சோதனை தான். ஸோ உங்களோட மைண்டை வந்து எந்த வகையிலும் நீங்கள் டைவெர்ட் பண்ணிக்காமல் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா நத்திங் டு வரி மச், கிளியராக போகலாம். ஸோ 2024 உங்களுக்கு ஒரு பாதி விஷயத்தை முழுசாக நிறைவேற்றி கொடுக்க போகுது, அதில் டவுட் இல்லை. இன்னொரு பாதியும் நிறைவேறணும்னா உங்களுடைய உறுதியான மனம், உங்களுடைய உறுதியான குணம், உங்களுடைய நேர்த்தியான சிந்தனை, உங்களுடைய தெளிவான பார்வை, உங்களுடைய விடாமுயற்சி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இன்னொரு பாதியும் உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்குன்றது என்னுடைய கருத்து. என்னுடைய பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. இன்னொன்று ஹெல்த் வைஸ் 2 பாண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ரொம்ப ஹை எனர்ஜியோட நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணி, யோகெல்லாம் பண்ணி, ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் அதே எனர்ஜியை நீங்களே லோ பண்ணிக்கிட்டு, நீங்களே அதை ஒரு மாதிரி சோம்பல் ஆகிட்டு, போதண்டா இது பண்ணது போதுன்ற மாதிரி நீங்களே உங்களை டைவர்ட், இந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரியே நேர்த்தியாக ஒரு விஷயத்தை பண்ணால் அது ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2024 எந்த விதமான பெரிய ஹெல்த் இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ திஸ் இயர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபேவரான நம்பர் ரூல் பண்ணுற இயராக இல்லைனாலும் கூட உங்களுடைய இன்பில்ட் எனர்ஜி ஒரு ஆஃப்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும், இன்னொரு ஆஃப்க்கு நீங்கள் கொஞ்சம் அதுக்காக மெனக்கெட்டு செஞ்சிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸாக போய் முடியும். வாழ்த்துக்கள். நம்பர் 3. ஸோ 3 பாண்ட் வந்து நான் எல்லா இயரும் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர். இன்னொன்று வந்து நம்பர்ஸ்லேயே வந்து எல்லா சூழ்நிலையுமே வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம், ஃபேஸ் பண்ணுறோம். அந்த சூழ்நிலையை வந்து நம்ம வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணுறோம், அதை ஓவர் கம் பண்ணுறோம், அந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இந்த 3க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஏன்னா ஆல்வேஸ் அது வந்து ஒரு சுப்ரீம் எனர்ஜியோட வந்து கனெக்டட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 3 பாண்ட் 2024 எப்படி இருக்கும், எப்படி என்ன நடக்கும்? சாட்டர்னாலே வந்து டஃப் சேலஞ்சஸ் லைஃப்பில் கொடுக்குறாருன்னு அர்த்தம். கொடுக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. பட் ஆனால் 3 பாண்ட் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் இவங்களுடைய ஸ்ட்ரென்த். பரீட்சை நடக்குது அப்படின்னா ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவலை இல்லை. ஸோ சப்போஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க, வெரி டஃப், பேப்பர் இஸ் வெரி டஃப், பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. புக்கில் இருக்கிற 200 பேஜஸ்னால் 200 பேஜஸும் மண்டக்குள்ளே இருக்குது. ஸோ பிரெயினில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. எந்த பேஜில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு என்னால் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு பயப்படணும்? அப்போ நீங்கள் தான் அந்த வின்னர். அப்படின்னா அதுதான் 3. 3 மீன்ஸ் சாட்டர்ன் வரது தான் 3க்கு அட்வான்டேஜ். என்னென்னா சாட்டர்ன் கொடுக்குற சோதனையை இந்த 3 என்ன பண்ணோம், அட்வான்டேஜாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். தனித்தன்மை, தகுதிகள்லாம் வந்து இப்போ தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் 8 இந்த 3 தூண்டி விட போகுதுன்னு அர்த்தம். அப்போது 8 வந்து 3ஆம் பிறந்தவங்களை தூண்டி விட போகுது. அப்போ உங்களுடைய பெயருடைய எண் கூட 3ல் இருக்குது, உங்கள் பர்த் நம்பர், லைஃப் நம்பரும் 3ல் இருக்குன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த 2024 இது வரைக்கும் உங்களுக்கு நிரூபிக்க முடியாத சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண வைக்கும், அந்த சாதனை அடைய வைக்கும். உங்கள் கரியரில், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ உங்களுடைய பிளான்ஸ் எதுவாக இருந்தாலுமே அந்த பிளானை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும்.
அதில் ஒரு பெரிய சக்ஸஸையும் அது கொடுக்கும். அதுதான் இந்த 2024 கொடுக்குற முதல் ரிசல்ட். சரி, இது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சூப்பர், நேம், ஃபேம், எஜுகேஷன், நாலேஜ், டேலண்ட் எல்லாம் ஓகே. பட்டு பர்சனல் லைஃப்பில் எப்படி போகும், அது எப்படி நமக்கு வந்து சூப்பராக போகுமா? பேசிக்காகவே 3 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பட்டும்படாத ஒரு ஒரு மனநிலை தான் இருக்கும். அதாவது ஃபுல்லாகவே வந்து பார்ட்னரை நம்பியே இருக்க மாட்டாங்க. தன்னை நம்புகிற அளவுக்கு பார்ட்னரை நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கை வளராது. அது வளராததுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் இந்த நம்பர்ஸ்லேயே வந்து எப்பவுமே இந்த சுப்ரீம் கார்ட் கனெக்ட் ஆகும். அப்படின்னா என்னென்னா, இதை கடந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்றதை ஆராய்ச்சி பண்ணும். அது பாசிட்டிவ் தான். பட் அட் த சேம் டைம் யாரையுமே வந்து முழுசாக அப்படி நம்பி அப்படி வாழ்ந்துடாது. அப்படி இருக்கும், பட் ஆனால் அது அப்படியே ஒரு பாதி தான். ஸோ பார்ட்னர்கிட்ட பெரும்பாலும் எந்த வருஷமாக இருந்தாலும் கவலை கிடையாது. ஏன்னா இவங்க வந்து முழுமையாக ஒருத்தரை நம்பி இல்லை ஒருத்தர் விஷயத்தை யோசித்து அப்படியே சரணாகதி அடைஞ்சலாம் அவங்க வாழ போகிறது கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு அன்னுன்யமான அந்த லவ் அண்ட் கம்பேஷன், ஒரு அன்பு, ஒரு ஹார்மனி, இதெல்லாம் எப்படி போகும்னு பார்த்தா, ஒரு ஃபேமிலியாக நான் வந்து 2024 எந்த விதமான ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியாக, ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, இல்லை பெண், உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரோடையும் ஒரு அன்பான சுமூகமான உறவாக இருக்குன்றதை நம்ம எந்த மாற்றுக்கருத்தாங்க. ஒருவேளை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அப்போ 3 பாண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2024 வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா? அது ரொம்ப அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷத்தை அப்படியே வாரி வழங்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இல்லை. அதுக்கு முதல்ல டைம் இருக்குமான்னு தெரியல. அதுக்கு அவ்வளோ டைம் இருக்கா? அந்தளவுக்கு யோசிக்க முடியுதான்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிஸி ஷெடியூல் மாறிட்டே வரும். அப்படி தான் 2024 இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் நினச்சது சரின்னு கூட நினைப்பீங்க. லைக் என்னென்னா, நம்ம நினச்சோம் இந்த சப்போர்ட்டிங் இங்கே கிடைக்காதுன்னு, அதே தான் நடந்ததுன்றதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகும். பட் எல்லாமே ஆல் ஃபார் குட் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஹெல்த் வைஸ் 3 பாண்ட் 2024 பேசிக்காக இந்த 8ஆம் ஆதிக்கம் கொண்டது வந்து 3ஆம் எண்ணில் உள்ள ஆதிக்கத்தில் கொண்டவங்கள நோய்களால் பெருசாக கஷ்டப்படுத்துறது இல்லை. நீங்களாக உங்களை வந்து காயப்படுத்திகிட்டே தான் உண்டே தவிர, அந்த ஆண்டு வந்து உங்களை பெருசாக காயப்படுத்த முயற்சி செய்யாது. தட் மீன்ஸ் நீங்கள் எதுவும் ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா நத்திங் டு வரி. ஸோ ஹெல்த் வைஸும் அது பெரிய பாதிப்பை கொடுக்கல பொதுவாக. ஆனால் 2024 வந்து 8ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால பொதுவாக சூழ்நிலைகள் எப்போவுமே வந்து ஒரு அஜாக்கிரதை தன்மை இல்லாமல் இருந்தால் போதுன்றது என்னோட கருத்து. ரொம்ப அஜாக்கிரதையாக ஒன்றும் நடந்துராது, நத்திங் வில் கோ ராங் அப்படின்னு ஒரு அன்பிளான்டாக எதையும் இருக்க வேண்டான்றது என்னோட கருத்து. ஓவராலாக என்ன சொல்லலாம், 3 பாண்ட். ஸோ 3 மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3, 12, 21, 30 இந்த 4 எண்களும் அது உள்ளே அடங்கும். ப்ளஸ் உங்களோட லைஃப் நம்பரும் அந்த 3ல் வருதான்னு பாருங்கள், உங்கள் நேம் நம்பரும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்படி இருந்ததுன்னா 3ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு 2024 உங்களுடைய உறுதித்தன்மையும் ப்ளஸ் வந்து உங்களுடைய சிறப்பு திறமைனா, நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப், ஐ கேன், என்னால் முடியும், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தட். ஸோ நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல எனக்கு. அது இந்த வருஷம் 2024 உங்களுக்கு கிடைக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ நம்பர் 4 வந்து உங்களுக்கு எல்லா வருஷமும் சொல்லியிருக்கேன். 4 பாண்ட் அப்படிங்கிறது வந்து ராகு. ஸோ எல்லாமே வந்து வித்தியாசமான திங்கிங், ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுறது, திங்க் பண்ணுறதுலாம் வந்து இந்த 4க்கு வந்து விட்டு 4ஆம் எண்ணில் பிறந்தால் 4ம் தெரிந்தவர்கள் நிறைய விஷயத்தை வந்து உள்வாங்கி ஒரு விஷயத்தை யோசித்து ஆராய்ந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படிங்கிறது 4 பாண்டுக்கு உண்டு. பொதுவாகவே 4 வந்து எப்போவுமே திங்கிங் அண்டு பீப்புள் ஆர் வெரி பிரெய்னி. ஒரு விஷயத்தை வந்து அப்படி போட்டு ஒரு கேல்குலேஷனை போட்டு சூப்பராக ஸ்மார்ட்டாக சில விஷயம்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த 4ல் வந்து உள்ள மைனஸும் உங்களுக்கு தெரியும். சில சமயத்தில் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி எங்கேயாவது போய் விழுறதும் உண்டு. சில சமயத்தில் ரொம்ப வெல் பிளான்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதெல்லாம் இந்த 4க்கு எப்போவுமே பெரிய சக்ஸஸ் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், இந்த 4 and 8 வந்து இட்ஸ் அ குட் காம்போ. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், 4 and 8 வந்து குட் ஃபார் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு ஒரு பிஸ்னஸ் டாஸ்க் அப்படின்னு எடுத்தால் கூட இந்த 4 and 8 காம்போ வந்து நல்லா கிளிக் ஆகும். அண்ட் நாலேஜ் வைஸும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாத்துக்கும் அந்த 4 and 8 வந்து வெல் அண்ட் குட் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ 2024 அப்படின்னு எடுத்துப்போம். அது வந்து 8 உடைய இன்ஃப்ளூயன்ஸில் வருது, சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வருது. ஸோ 4 பாண்ட், 4னா வெறும் 4 கிடையாது, 4, 13, 22 அண்ட் 31. ஸோ இந்த 4 எண்களில் அடங்கின உங்கள் டேட் ஆஃப் பர்த் அடங்கியிருக்கு. உங்கள் லைஃப் நம்பரும் அந்த மாதிரி 4ல் வருது, இல்லை உங்கள் நேம் நம்பரும் 4ல் வந்துன்னா 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, இது உங்களுக்கு உண்டான வருஷம்னு சொல்லலாம். பொதுவாக 8னா எல்லாம் பயப்படுறாங்கன்னா, எதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களோ அதை பார்த்து நீங்கள் வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து 4க்கும் 8க்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஸோ எல்லாருக்கும் சனினா கொஞ்சம் பயமாக இருக்கே, சனினா கொஞ்சம் மாதிரி இருக்கே அப்படின்னா, இந்த 4 பாண்ட் அப்படின்னா சாட்டன் வரட்டுமே, அதுதான் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குன்ற மாதிரி இருக்கும்.
இப்போது கசப்பான சாப்பாடு யாருக்கும் பிடிக்காது. அது வந்து என்ன அது ரொம்ப கசப்பாக இருக்குது, முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கசப்பே பிடிச்சதுன்னா அவங்க அதை எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் 4. ஒரு சும்மா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கெரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்திங்கன்னா 4 வந்து இந்த வருஷம் 2024, அதாவது அதிர்ஷ்டத்துக்காக ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக எப்போ எனக்கு லக் வரும், எப்போ எனக்கு லக் வரும், எப்போ எனக்கு லக் வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 2024 உங்களுக்கு லக் தான். என்ன காரணம்னா 8 தான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம். எண்கள்லேயே 4க்கு வந்து 2 நம்பர் தான் ரொம்ப க்ளோஸ். அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்குற எண்கள் சொல்லுவோம். ஒன்று 6, இன்னொன்று 8. அதே மாதிரி ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்குறது 1 கொடுக்கும் பொதுவாக. ஸோ 1, 6, 8 இந்த 3 நம்பர் எடுத்துக்கலாம். அதில் 2 நம்பர் ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும். அதுலேயும் 8 தான் இது என்ன டெட்லி காம்போ. நீங்கள் ஹாரோஸ்கோப்லேயே எடுத்திங்கன்னா சாட்டர்ன் ராகு எங்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அந்த இடத்த காலி துவம்சம் பண்ணும். தட் மீன்ஸ் அது ஹை எனர்ஜியை டெவலப் பண்ணிடும். சனி கிட்ட இருந்தால் ராகு கம்ப்ளீட்டாக எனர்ஜி எடுக்கும். அப்படின்னா அந்த அந்த ராகுவுடைய ஃபுல் பவர், ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் வேலை செய்யணும்னா சனி ராகுவோட மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ தொடர்படையணும். அப்போ நான் இப்போ இந்த வருஷத்தை எப்படி இந்த காம்போ பார்க்குறேன்னா 4ல் வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க பை பர்த் நம்பரில் இல்லை லைஃப் நம்பரில். இயர் வந்து உங்களுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் 8ல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஒரு வருஷம் வந்து 8ஓடைய ஆதிக்கத்தில் இருக்கும். நீங்கள் 4ஓடைய இன்ஃப்ளூயன்ஸில் டிஃபால்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் அந்த மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாஸ்டர் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அந்த விஷயத்தை பண்ணி அதை ரிசல்ட் பார்க்குறீங்கன்னா ரிசல்ட் ஓரியண்டாக இருக்கக்கூடிய வருஷம் தான் 2024. ஸோ 2024 குறைஞ்சபட்சம் மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் கொடுக்கும். எப்படி மாற்றம் உடனே தெரியாது, திடீர்னு மிராக்கிள் மாதிரி நடக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் சொன்ன 2023 வந்து 7, 4க்கு வந்து ஒரு சூப்பர் நம்பரை நான் ப்ரிடிக்ட் பண்ணல. பட் எப்படி நான் கொடுத்துருந்தேன்னா சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து, ஏன்னா அது வந்து உல்ட்டா நம்பர், அந்த மாதிரி ஒரு பலனை தான் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் 8 வந்து உங்களுக்கு மேட்சிங் நம்பர். 4, 8, 4 + 4 8 நல்ல மேட்சிங் நம்பர். கரியர், ப்ரொஃபஷன், ஜாப், மணி சூப்பர். இப்போ பர்சனல் லைஃப்னு எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து மணி தான். மணி, வெல்த்து, அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்து, ப்ளஸ் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், பிஸ்னஸ், ஃபேம் மெயினாக சொல்ல விரும்புகிறது தான். 4 வந்து எப்போவுமே கொஞ்சம் இந்த பாப்புலாரிட்டி அதிகம். அதனால் ஃபேம் நிறைய கொடுக்கும், பிரபலமாக்கும். அதுவும் இந்த 2024 வர்றதுனால வந்து பர்சனல் லைஃப்பும் வந்து பெருசாக எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லதாக செஞ்சு, நல்லதாக கவனித்து, விழுந்து கவனித்து யாருமே உங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2024ல் மற்றவங்களாம் விழுந்து உங்களை கவனிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும். எப்படி மாறும் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? 4 வந்து திடீர்னு வளரும், சைலண்ட்டாக இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் சைலண்ட்டாக ஒரு மாதிரி மாடரேட்டாக போயிட்டு திடீர்னு வளர்ந்துடும். அது மற்றவங்க பார்வைக்கு வந்து அபிவிருத்தியாக தெரியும், வாவ் அப்படின்னு தெரியும். அப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்களோ, என்னெல்லாம் விஷ் பண்ணீங்களோ, என்னெல்லாம் செஞ்சீங்களோ அவங்களாம் திருப்பி வருவாங்க. அது வர்றது வந்து உங்கள் மேலே உள்ள அன்புன்னு மட்டும் சொல்லிட முடியாது. மேபி உங்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்க நெருங்கி வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 2024 உங்களுக்கு பர்சனல் லைஃப்லையும் பரவாயில்ல, ஒரு கிக்கு தான் அது. ஹெல்த் வைஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்க வைக்கும். என்ன சொல்ல போனால் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியுதா, இவ்வளோ டேலண்ட்டாக இருக்க முடியுதா, இவ்வளோ விஷயத்த பண்ண முடியுதா, அந்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக பாசிட்டிவாக இருக்க வைக்கும். ஸோ ஓவரால் 2024 அப்படிங்கிறது இது யாருக்குண்டான வருஷம், எந்த நம்பருக்குண்டான வருஷம் கேட்டால் 4க்குண்டான வருஷம் தான் நான் சொல்கிறேன். அவுட் ஆஃப் 9 நம்பர்ஸில் 4 தான் இந்த வருஷம் அப்படின்ற வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். நம்பர் 5. ஸோ 5ஆம் எண்ணில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு வருஷமாக சொல்லியிருக்கேன், ஸ்பெஷல் டேலண்ட்டு, நாலேஜ், ப்ளஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு ஆர்ட், என்டர்டெயின்மெண்ட் அண்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்கில், யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில், யாருக்கும் இல்லாத ஒரு டேலண்ட், நல்ல ஒரு என்ன சொல்லலாம், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ளஸ் வந்து திங்கிங் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ரொம்ப டீப் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி, இதெல்லாம் அந்த 5க்கு டிஃபால்ட்டாக உண்டு. அதே நேரத்தில் 5 வந்து ஒரு சஞ்சல மனம், எதுலேயுமே ஒரு திருப்தியே இருக்காது. எது பண்ணாலுமே இன்னும் பெட்டர்னு தேட ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸ் நம்பர் தான் 5. 5நாலே பிஸ்னஸ் நம்பர். ஸோ கரியரில், ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ்லாம் உள்ளவங்க 5 பாண்ட். நம்பர் 5னா 5 மட்டும் இல்லை, 5, 14, 23 வந்து ரொம்ப விசேஷமான நம்பர். நம்பர்லேயே வந்து ஒரு லக் நம்பர் அப்படின்னா அது 23 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து 5, 14, 23ல் பிறக்கிறவங்க லைஃப் நம்பர் அப்படின்னு எடுத்தாலும் அது வந்து சில பேருக்கு 41 வரும், சில பேருக்கு 50 வரும், சில பேருக்கு 32 வரும். அந்த நம்பரும் அது இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும். நேம் நம்பர் நிறைய பேர் 5ல் வச்சுப்பாங்க. 5 வந்து எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னா நீங்கள் அவுட் ஆஃப் 1 to 9 எடுத்தீங்கன்னா அந்த சென்டர் நம்பரும் 5 தான். பேலன்ஸ் பண்ணும், 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணும். ஸோ பஞ்சபூதங்கள் 5, அதுதான் பேலன்ஸ், எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது 5. ஸோ 5க்கு நிறைய விசேஷம் இருக்குது. ஸோ இந்த 5 நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு பொதுவாகவே லைஃப்பில் எந்த வருஷம் இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து சமாளிக்க தெரியும்.
அந்த அந்த ஹேண்டில் பண்ண முடியும், அதை டேக்கிள் பண்ண முடியும், அதை அப்படியே மாற்ற முடியும், அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த 5. 5 வந்து எதையுமே கன்வெர்ட் பண்ணிடும், அழகாக கன்வெர்ட் பண்ணிடும், தனக்கு தனக்கு சாதகமாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். அது ஒரு ஸ்பெஷல் நம்பராக நான் பார்க்குறேன் 5. இப்போ 2024 வந்து 8 இன்ஃப்ளூயன்ஸ், சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். பொதுவாக எந்த வருஷம் இருந்தாலும் 5க்கு கவலை இல்லை. 8 வந்து ஒன்றும் ஒரு அன்ஃபேவரபிள் நம்பர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, அன்லக்கி நம்பர்னும் எடுத்துக்க முடியாது. இதோட ஸ்பீடுக்கு வேணால் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாமே தவிர 8 and 5 காம்போ இஸ் நாட் அ பேட் காம்போ. அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து இது எப்படின்னா உங்கள் சாய்ஸுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க, உங்கள் சாய்ஸ்க்கு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது, உங்கள் சாய்ஸ் உங்களுடைய விருப்பம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷ் இருக்குது, அந்த விஷ் தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷுக்குண்டான சோர்ஸை வந்து அது கொடுக்கும். அதுதான் இந்த 8 நம்பருக்கு உண்டான வருஷம் வந்து உங்களுக்கு கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ணுதுன்னா, யூ ஆர் மை பாஸ். இப்போ 8 வந்து 5 முன்னாடி வந்து யூ ஆர் மை பாஸ் ப்ளீஸ் ஆர்டர் மீ அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த 5. ஸோ 5 வந்து இந்த முறை ஒரு பாஸ் மாதிரி செயல்படும், 8 வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் இந்த வருஷத்துடைய காம்போ. ஸோ ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு நினைத்ததை அப்படி கமாண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைடில் தான் இந்த 2024 உங்களுக்கு அமைய போகுதுன்னு நான் பார்க்குறேன். ஒன்று, அப்போ வந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லைஃப். பொதுவாகவே 5 வந்து எந்த இடத்துலையும் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்காது. இதுதான் என் லைஃப், இதுதான் என் இடம், இதுதான் என் ஊர், இதுதான் என் நாடு, இதுதான் என் கல்ச்சர், இதுதான் என் மொழி அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அப்படியே போய் ஸ்ட்ராங்காக அதை ஒட்டிக்காது. அது வந்து புதிய விஷயங்களை வந்து தேடும். அந்த தேடுதல், வேறு என்ன இருக்குது, வாட் இஸ் நெக்ஸ்ட், வேறு என்ன கிடைக்கும், வேறு என்ன தெரிய வரும், வேறு என்ன புரிஞ்சிக்க முடியும், இதுதான் 5. ஸோ அப்படி ஒரு நம்பராக இருக்கிறதுனால இந்த 2024 ஒரு உறவில் வந்து ஏதாவது ஒரு சுமூகமாக இருக்குமா, இல்லை பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் அது அப்படிலாம் கிடையாது. இதோட வேலை இதை பண்ணிகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அதை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையோட தேடுதல் நோக்கி அவங்க போயிட்டே இருப்பாங்க. யாரும் வந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, யாரும் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கண்ட்ரோல் பண்ணுற நம்பர் அது கிடையாது. அப்படி மீறி பண்ணாலும் அவங்க முன்னாடி அவங்க கண்ட்ரோலாக இருக்கவே நடிக்கலாமே தவிர உண்மையாக அப்படி இருக்க மாட்டாங்க. அதுதான் அதோடைய நம்பருடைய இன்ஃப்ளூயன்ஸ். அதுலேயும் குறிப்பாக அந்த நேம் நம்பர்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து 5 உடைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் நான் பார்க்குறேன். ஐ திங்க் 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த 2024 பயன்படுத்த போகிறீங்க, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறீங்க, பயன்படுத்த போகிறீங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படி செய்ய போகிறீங்கன்றது தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஹெல்த் வைஸ் பொதுவாகவே 5 வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு எண். எந்த எண்ணும் அதை வந்து தடுத்து நிறுத்துறதில்லை. ஸோ ஹெல்த் வைஸ் வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு தானாக வரப்போகுது அப்படிலாம் ஒன்றுமே தெரியல. பட் ஒன் பாயிண்ட் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னதான் இருந்தாலும் 2024 வந்து சாட்டனுடைய ஹை எனர்ஜி. அந்த ஹை எனர்ஜி என்னென்னா, நீங்கள் அப்படியே இந்த ஓவர் ஸ்பீட் இல்லைனா வந்து ரொம்ப 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 ஓவராக தீவிரமாக எதையாவது விஷயத்தை பண்ண போனீங்கன்னா அப்போ தான் அது ஏதாவது சர்க்கிளை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் காம் டவுனாக, ரொம்ப ரிலாக்ஸாக, கூலாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 2024 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்குன்றது என்னுடைய கருத்து. ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓவரால் 5 ஒரு கிங் நம்பர். இந்த 8 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கால் பாதத்தில் வந்து சேவை செய்கிற மாதிரி அழகாக செஞ்சு கொடுத்துரும். வாழ்த்துக்கள். நம்பர் 6. ஸோ 6ஆம் எண் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6, சுக்கிரனுடைய எண். ஸோ இந்த 6உடைய இன்ஃப்ளூயன்ஸில் பிறக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இயற்கையாக சில அதிர்ஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. பர்த் நம்பர் வந்து 6 or 15, 24 அதே மாதிரி எண்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா வெரி வெரி லக்கி நம்பர். ஈவன் 15 இன்னும் டைரக்ட் 6 ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் தான். ஸோ 6ஆம் எண்ணே பார்த்தீங்கன்னா பொதுவாக பொருளாதார ரீதியாகவும் அவங்களோட வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்கிற கொடுப்பனை உண்டு. அன்லெஸ் அவங்களுடைய நேம் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு அவங்க ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அண்ட் அவங்களுடைய பர்த் சார்ட் நல்லா இருந்தால் எக்ஸ்ட்ராடினரியான லைஃப் இருக்கும். இப்போ 2024 வந்து 8 இன்ஃப்ளூயன்ஸில் வருது. ஸோ 6 பாண்ட், நான் ஏற்கனவே சொன்னேன் சுக்ரன், இந்த 8னா வந்து சனி. ஸோ சுக்ரனும் சனியும் நட்பு கோள்கள், நெருங்கிய நண்பர்கள், ஒரே டீம். நான் உனக்கு தான் செய்வேன். இப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்காக தான் பணம் சம்பாதிப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க, உங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணுவாங்க, உங்களுக்காக சில அசட்ஸ் வச்சுருப்பாங்க, ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க, சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, உங்கள் ஃப்யூச்சர் லைனை எப்போவுமே திங்க் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா உங்கள் மேலே உள்ள பாசம். அதே மாதிரி தான் சனி அப்படிங்கிறது சுக்கரனோட நெருங்கும்பொழுது அது ஏதாவது வகையில் கனெக்ட் ஆகும்போது டீஃபால்ட்டாக அவங்களுக்குள்ளே வந்து அந்த பரஸ்பர பரிமாற்றம், இந்த பரிமாற்றம் என்னென்னா குட் எனர்ஜி, குட் வைப்ஸ். அப்படி தான் இந்த 6 வந்து இந்த 2024 அதை அனுபவிக்க போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன்.
ஸோ பொதுவாக உங்களுக்கு சுக்ரனை பற்றி தெரியும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையாக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்கலாம், ஆர்ட்ஸ், பியூட்டி சம்மந்தப்பட்டது, காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து ஒரு லக்ஸுரி லைஃப், கார் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே சுக்கரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். 6னாலே வந்து ஒரு 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 லக்ஸுரி லைஃப், இல்லைனா என்னென்னா ஒரு சுப்ரீம் ஒரு விஷயம் வந்து எல்லாத்த விட மேலானதாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய எண்ணங்களும் அதிர்வுகளும் அப்படியே பயணமாயிட்டே இருக்கும். நேம் நம்பரும் அப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கும். இதோட மைனஸ் என்னென்னா ரொம்ப அளவுக்கு மீறி போனால் சில சமயத்தில் சுயநலங்கள் வளர ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இருந்தால் போதும். 2024 உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி தரும். உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கட்டும், இல்லை ஜாப் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், வாய்ப்புகளை வந்து அள்ளி தரும். அப்போது எதை நீங்கள் சூஸ் பண்ணலான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. தேர் இஸ் அ சேயிங், பெக்கர்ஸ் cannot be choosers. இப்போ நீங்கள் அப்படி இல்லை. இந்த வருஷம் வந்து நீங்கள் அப்படி இல்லை. இந்த வருஷம் என்னன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து சாய்ஸ் இருக்குது. அ கிங் ஹஸ் மெனி சாய்ஸஸ். அந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன். அது 2024 உங்களுக்கு வந்து லக் அண்ட் இந்த ஃபார்ச்சூனை வந்து அள்ளி கொடுக்க போகுது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பர்சனல் லைஃப் அது எப்படி போகும். பேசிக்காகவே லவ் ரொமான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சுக்கிரனுக்கு தான் அதிகம் உண்டு. சுக்கிரன்னா காதல், காதல் காரகன், கலஸ்திரக்காரகன், குடும்பக்காரகன், ரொமான்ஸ், இதெல்லாம் அந்த சுக்கிரன் தான். அது நீங்கள் இந்த ஹாரோஸ்கோப்லேயும் பார்த்தீங்கன்னா ரிஷபம் அண்ட் துலாம் வீடுகள் ரெண்டுமே சுக்கிரனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒன்று ஃபேமிலியாக இருக்கும், ஒன்று வந்து லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு இருக்கும். அண்ட் சுக்கிரனா ஹார்ஸு சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த அனிமல் பார்த்தீங்கன்னா ஹார்ஸு, ஒயிட்டு, நைட் எனர்ஜி அப்படிங்கிறதே சுக்கிரனோட இன்ஃப்ளூயன்ஸில் ஹையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இந்த 2024 ஒரு பர்சனல் லைஃப், அவங்களுடைய எமோஷனல் சைடில், அவங்களுடைய பார்ட்னர், அவங்களுடைய கம்பேட்டபிலிட்டி, அவங்களுடைய கம்பேனியன், அவங்களுடைய லவ் ரொமான்ஸ், இது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக கொடுக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு வகையில் நமக்கு வந்து தெரிய வரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்குது. ஹெல்த் வைஸ் எப்போவுமே சுறுசுறுப்பு, ஃபிசிக்கல் கேர், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அழகு, பியூட்டி, யோகா, வளைவு, நெளிவு, இதெல்லாம் சுக்கிரனுக்கு உடையது தான். சுக்கிரனாலே இந்த கர்வ்ஸ், ஸோ அவங்க வந்து முகம், இந்த முக வெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 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 ஷேப் ஆஃப் த பாடி, அந்த ஃபீச்சர்ஸ், ஒரு கண்ணுடைய அழகு, முகத்துடைய அழகு, முக வசீகரம், இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் கொடுக்குறது தான். ஸோ முக வெட்டுன்னுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரன் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு பலன். அதுவும் வந்து ஹெல்த் வைஸ் 2024 என்னென்னா மெருகேற்றிக்கலாம். உங்களை நீங்கள் உங்கள் அழகை வந்து இன்னும் மெருகேற்றிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடலில் உள்ள குறைகளை களையலாம். என்னென்ன வந்து மைனஸாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் களையலாம். சில பேர் கொஞ்சம் ஒபீஸ் ஆகிட்டீங்க, வெயிட் போட்டேன், ரொம்ப ஃபீல்லாம் பண்ண தேவையில்லை. 2024 உங்களுக்கு உண்டான வருஷம். மறுபடியும் வெயிட்டை குறைக்கிறதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ 2024 சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட 6ஆம் எண்ணில் பிறந்த, இல்லை 6ஆம் எண் கூட்டுத்தொகை கொண்ட, அல்லது உங்களுடைய நேம் நம்பர் 6ல் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் கம்பெனி நேம் இருக்குது, எதுவாக இருந்தாலுமே 6ஓடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, 6ஓடு நீங்கள் வந்து எனர்ஜியோடு இருக்கீங்க அப்படின்னா 2024 உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற ஒரு வருஷமாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற, ஃபேவர் பண்ணுற ஒரு நல்ல வருஷமாக என்னுடைய கருத்தாக நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். 7 நம்பர் 7 என்பதே ஒரு வித்தியாசமான எண் அப்படிங்கிறத நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். 7 எண்ணில் பிறக்கிறவங்க, 7ஆம் எண்ணில் பெயர் உடையவங்க, இல்லை 7ஆம் எண் வந்து விதி எண்ணா உடையவங்க, இவங்களுக்குலாம் வந்து பொதுவாகவே வந்து ஒரு சுப்ரீம் நாலேஜ், மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு சக்தி, மற்றவங்களுக்கு புரியாத ஒரு உணர்வு வந்து பெறக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அப்படின்றது பொதுவான கருத்து. அப்போ 7 வந்து எல்லையற்றது, எல்லையற்ற சிந்தனை உடையது. பியாண்ட் ஒரு விஷயம் வந்து மனிதனுக்கு அப்பாற்பட்டால் சிந்திக்க முடியும்னா அது 7ஆம் எண்ணில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். ஒரு விலங்கை வந்து உணர முடியுதுன்னா எல்லாராலையும் விலங்கை உணர முடியாது. ஒரு விலங்கு வந்து என்ன நினைக்குதுன்னு எப்படி உணர முடியும்? ஒரு பெட்ஸை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல் இருக்குது, அது என்ன நினைக்குதுங்கிறத அவங்களால உணர முடியுதுன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லா உயிர்களுடைய உணர்வுகளையும் உணர்வது தான் 7. பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம், உலகம் எல்லையற்றது, தெய்வீக அதிர்வுகள், தெய்வீக ஒலிகள், மத நம்பிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதெல்லாமே அந்த 7 கூடியது. அதை உடைக்கவும் செய்வாங்க, அதை ஃபாலோ பண்ணவும் செய்வாங்க, அதில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை ஆராயவும் செய்வாங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு தான் புரியும். அதிகம் பேச மாட்டாங்க. பொதுவாக 7 எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்க அதிகம் பேசுறதில்ல. அப்படி பேசினா நிறைய விஷயங்கள் வெளில வரும். ஸோ கேது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல், ஒரு டாமினேட்டிங் பிளானட். கேது வந்து ஒரு மனிதனை வந்து எல்லை கடந்து கொண்டு செல்லும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு விஷயத்துடைய அந்த ஆழமான அறிவை வந்து அடையிறது தான் 7. அது சித்தின்னு சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், எல்லாமே அந்த 7 கூடியது தான்.
இதோட மைனஸ் என்னென்னா சக மனிதர்கள் போல் நம்ம இல்லையேன்னு அவங்களுக்கும் தோணும், மற்றவங்களுக்கும் தோணும். இவன் ஏன் நம்மள மாதிரி இல்லை, இவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சக மனிதன் போல் அவன் இல்லையே, அவன் ஏன் வித்தியாசமாக இருக்கான், அவன் வித்தியாசமாக இருக்க தான் அவன் 7ஆக இருக்கான். அதுதான் பாயிண்ட். ஸோ 2024 வந்து 8ஓடைய ஆதிக்கத்தில் இருக்குது. ஆனால் வருஷமும் பிறந்த எண்ணும் 7ல் இருக்குது. எப்படி இதை மேட்ச் பண்ணிக்கிறது? 8க்கும் 7க்கும் என்ன தொடர்பு இருக்குது? 7 8 ஒரே தொடர்பு தான், பக்கத்தில் இருக்குது. 7க்கு அப்புறம் தான் 8. கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். பட் உண்மை என்ன அப்படின்னா 8னா சாட்டர்ன், அது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. 7 வந்து வேறு ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. இதுக்கும் எப்படி தொடர்பு? 7னா நீங்கள் பண்ண சப்த ஸ்வரங்கள், இசையில் வந்து சப்த ஸ்வரங்கள் இருக்குது. இசையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த சப்த ஸ்வரங்கள் 7 அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அதுலேருந்து வரக்கூடிய அதிர்வுகளை வைத்து எத்தனை காம்போ, எத்தனை விஷயமாக அதை பண்ண முடியுன்றது ஒன்று. சப்த ரிஷிகள். அப்புறம் 7 வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 7 உலகம், 7 ஜென்மம் இதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்காத மாதிரியே இருக்கும். நம்ம கண்ணால் எதை பார்க்க முடியலையோ, நம்மளால் ஒன்று உணர முடியுது ஆனால் பார்க்க முடியலன்றது தான் 7. ஸோ 7ஆம் எண் ஆதிக்கம் கொண்ட மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க உணர முடியும். அவங்கள உணர்கிற பயிற்சியை நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தோணுமே தவிர, ப்ராக்டிக்கலாக அவங்கள பார்த்தா அவங்க செய்கிறதுலாம் அவங்களுக்கு புரியாது. புரியாத புதிர் அப்படின்னு சொல்லலாம் 7. இப்போ 2024 எப்படி ஒரு வருஷம் மேட்ச் ஆகுதா, லக்கியாக இருக்கான்னு பார்த்தோம்னா 7க்கும் லக்குக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட்டு லக்கை விரும்புகிறதே கிடையாது. 7க்கும் லக்கும் சம்மந்தம் கிடையாது, லக்கை விரும்புவதும் கிடையாது. 7 தனக்குத்தானே லக்கி, அதுவாக அதை லக்காக மாற்றிக்கும். அதுவே வந்து என்னென்னா முதல்ல போராட்டம், அவமானம், கஷ்டம் எல்லாம் பண்ணி கடைசியில் அதுவே லக்காக நடக்கும். அதுதான் 7. அது எந்த வருஷத்தை பற்றியும் கவலை கிடையாது, எந்த மாதத்தை பற்றியும் கவலை கிடையாது, எந்த சூழ்நிலை பற்றியும் கவலை கிடையாது. 7க்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு. ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி போகும்? இந்த வருஷம் 2024 இருக்குது, ஆனால் பர்த் நம்பர் 7 இருக்குது அப்படின்னா அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜும் அதில் உள்ள அட்வான்டேஜும் அது கால்குலேட் பண்ணிடும். ஸோ தட் மீன்ஸ் 2024 உள்ள ப்ளஸ் மைனஸை எடை போட கற்றுக்கிட்டு அதில் எப்படி ரியாக்ட் பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அந்த ஞானம் உடையவர்கள் தான் 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், ஹவு டு சால்வ், இது எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ 7ஆம் எண் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு வேளை அது ஏதாவது பாசிட்டிவாக நடக்கலாம்னா அதையும் வந்து முறியடிக்கிற சக்தி படைத்தவர்கள் தான் 7. இப்போது பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தா பொதுவாக 7க்கும் காதல் இல்லை வந்து ஒரு குடும்பம் இல்லை தொடர்பு பந்தம் இந்த மாதிரி உறவுகள்லாம் அந்த உறவுடைய ஆழம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பொறுப்பான ஒரு உறவாக இருப்பாங்களே தவிர, பட்டு அதில் வந்து இது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்ற மனநிலை அவங்க கிடையாது. 7க்கு வந்து என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னா, இது இல்லைனா நான் இருக்க மாட்டேன்ற மனநிலை அவங்களுக்கு கிடையாது. இது இல்லைனாலும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. நிஜம் என்ன, யதார்த்தம் என்ன? ஸோ ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் சொல்கிறாங்க நான் வந்து நீ இல்லைனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது நிரூபணமாக பார்க்கும்போது இவங்க இல்லைனா அவங்க இல்லாமல் இருக்கிறது இல்லை, அவங்க இருப்பாங்க. அதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை முன்கூட்டி அறியக்கூடிய சக்தி தான் 7. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு அன்பு மலரும், எப்படி ஒரு காதல் மலரும், எப்படி ஒரு குடும்பம் மேலே ஒரு பந்தம் இருக்கும், அந்த ஈடுபாடு தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஹெல்த் வைஸ் வந்து 7 and 8 இந்த காம்போவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2024 பொதுவாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யோகா, அப்புறம் மருத்துவம், உடலில் உள்ள நோய்களை தீர்க்கிற விஷயங்கள், உடலை ஆராய்ச்சி செய்வது, மனிதனுடைய மூளையை ஆராய்ச்சி செய்வது, ஆராய்ச்சி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ரகசியம்னு சொல்கிறோம், சீக்ரெட் பிஹைண்ட் திஸ் அப்படின்னா என்ன, இதுதான் 7. 7னா ஒன்றே ஆராய்ந்து அறிவது அப்படிங்கிறது என்ன, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அந்த ஆராய்ந்து அறிவது தான் 7. அவங்களுக்கு வந்து நோய் வந்ததுன்னா அவங்களுக்கே அந்த சிம்டம் தெரியும். இந்த இதுக்கு இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சொல்யூஷன், இது சாப்பிட்டா சரியாயிடும், இது செஞ்சால் சரியாயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால் நம்பர் 2024 வந்து ஏதாவது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அதை பற்றி கவலை இல்லை. ஸோ 7 பற்றி இது என்ன பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கிறதான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. பட் பாயிண்ட் இதுதான், 7 ஆர் வெரி டிஃப்ரெண்ட். 7 they can solve their own problem and no one can solve their problem. அதை விட மெயினாக அவங்க வந்து நல்ல லிசனர்ஸாக இருப்பாங்களே தவிர அதை ஆக்ஷனில் அப்ளை பண்ணுவாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது. சிலதை ஏற்றுக்குவாங்க, சிலதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்களை மீறின அறிவுடையவர்களை மட்டுமே அவங்க நம்புவாங்க, எல்லாரையும் அவங்க நம்புறது கிடையாது. இதுதான் 7. ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா பெரிய மனம் படைத்தவர்கள், 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பெரிய மனம் படைத்தவர்கள், எல்லையற்ற சிந்தனை, அதே மாதிரி அவங்களோட செயல்களும் எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாகவும் எல்லா காலங்களிலும் அது பேசப்படக்கூடியதாகவும் இருக்குன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். நம்பர் 8. ஸோ வெரி வெரி லக்கி நீங்கள் தான். ஏன்னா 8 born, 8னா 8 + 17 and 26, 8, 17, 26.
இந்த வருஷம் 2024 வந்து 8ஆம் எண் ஆதிக்கத்துலாம் வருது. ஸோ உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, உங்களுக்கு பிடிச்ச கலரு, உங்களுக்கு பிடிச்ச இடம், உங்களுக்கு பிடிச்ச டூர், உங்களுக்கு பிடிச்ச வாகனம்லாம் உங்களுக்கு அமைஞ்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு 2024 உங்களுடைய நம்பரில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள ஒரு நம்பர். தட் மீன்ஸ் டிஃபால்ட்டாக உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யும்னு அர்த்தம். பொதுவாக 8 நான் என்ன சொல்கிறோம், 8 8ஆக மனுஷன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோ. நீ இப்போ எந்த 8ல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ உங்களுடைய 8 என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 8ஆ, செகண்ட் ரவுண்டா, தேர்டா, 4ஆ, 5ஆ, மிட் ஏஜில் இருக்கீங்க, இல்லை 5 ஆர் 6ல் இருக்கீங்க, இல்லை 4 ஆர் 5ல் இருக்கீங்க, அதுக்குண்டான பலன் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி 8 வந்து இந்த முறை உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது பேசிக்காக 8நாலே தடங்கள், சங்கடங்கள், போராட்டங்கள், நான் நினச்சதே நடக்காமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. பட் சில பேருக்கு அந்த செகண்ட் ஆஃப் தான் பயங்கர ஹிட்டு கொடுக்கும். 8நாலே வந்து செகண்ட் ஆஃப் பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரோட இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள உங்களுக்கு இந்த 2024 டெஃபினட்டாக ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, இல்லை உங்கள் ஹெல்த் லைஃப்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ஓவரால் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 8 எட்டாத சிகரை எட்ட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உகந்தது மாதிரியான சூழ்நிலையில் இது மாற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு சரியாக ஃபேவராக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உகந்தது மாதிரி, உங்களுக்கு பொருந்தது மாதிரி, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலை ஒன்று. ஒருவேளை உங்களுக்கு வந்து பொருந்தாத சூழ்நிலையை உருவாக்குது, ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அது உங்களுக்கு கடைசியாக ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகிடும். எது உங்களுக்கு வந்து சரியாக அமையலையோ, எது வந்து உங்களுக்கு பொருந்தாத மாதிரி இருக்கோ, உங்களுக்கு ஒரு நான் மேட்சிங்காகவே இருக்க எல்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவே உங்களுக்கு கடைசியாக மேட்சிங்காக மாறிடும். அது இன்னும் சொல்லப்போனால் ஆப்டாக உங்களுக்கு வந்து பொருந்தும். அது நடந்தது நன்மைக்காக தெரிய வரும். ஸோ ஆல் ஃபார் குட். உங்களுக்கு எது நடக்க போதோ, எது நடந்துட்டுருக்கோ, எது நடந்திருந்ததோ அது எல்லாமே நன்மைக்கின்றதை உணர்கிற வருஷம் தான் 2024 ஃபார் 8 born people. ஸோ 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 2024 வருடம் நடந்தது, நடந்துகிட்ருக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் ரொம்ப ஃபேவரபுளாகவும், அதை விட மெயினாக உங்களுக்கு நீங்கள் உணரக்கூடிய சக்தியை அறியக்கூடிய வகையில் தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னு தான் அதோடைய பலனாக இருக்குது. பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 8 எப்போவுமே வந்து ஏங்குற நம்பர்னு சொல்லுவோம். எப்பவுமே லாங்கிங் ஃபார் லவ், ஏங்கக்கூடிய எண். அது ஆசைப்பட்டதெல்லாம் அது கிடைக்காம, அதுக்கு எதெல்லாம் ஆசையே இல்லையோ அதெல்லாம் அதுக்கு கிடச்சி, மற்றவங்க அவங்கள திணிச்சு இல்லை பயன்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலும் 8ஆம் எண்ணில் பிறக்கிறவங்க வாழ்கிறாங்க. அப்படி 8ஆம் எண்ணில் பிறக்கிறவங்க வாழும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏக்கம், தயக்கம், கூச்சம், ஒரு பயம், இதெல்லாம் நம்ம சொன்னால் நமக்கு என்ன நினைப்பாங்களோ, நம்ம இதை எதிர்பார்த்தா அது அன்லக்கியாக இருக்கே, அன்ஃபேவராக இருக்கேன்ற மாதிரி தோணும். பட் திஸ் இயர் 2024 உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, உங்களுடைய ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு குட் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியோடைய ஒரு நம்பர் தான் இந்த 8. அதே மாதிரி ஹெல்த் வைஸ் நிறைய பாதிப்பு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் லைஃப்பில். ஹெல்த் வைஸ் இந்த 2024 இது எப்படின்னா உடம்பில் உள்ள நச்சை வெளியெடுக்கிற வருஷம். தட் மீன்ஸ் கெட்டதை வெளியே தள்ளும். அதுக்கு தேவையான சிகிச்சை நடந்தாலும் சரி, இல்லை இயற்கையாகவே உங்களுடைய ஃபிட்னஸ் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்தாலும் சரி, அது ரொம்ப சாதகமாக போய் முடியும். ஸோ என்னோட கருத்து என்னென்னா, எப்படி பார்த்தாலும் 8 வந்து ஒரு பேட் வைப்ஸ் உள்ளது. இது பேட் வைப்ஸ்னு சொல்கிறது போல ஸ்ட்ராங் வைப்ஸ் உள்ளதுன்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் வைப்ஸ் அது சில பேரால் டாலரேட் பண்ண முடியாது, அது தாங்க முடியாது. அது ஒரு ஹை எனர்ஜி. 8ங்கிறது ஒரு பெரிய பாரம்னு வச்சுங்களேன். வெறும் நீங்கள் உங்கள் வெயிட் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75 கிலோ வெயிட் இருக்கீங்க, உங்கள் தலையில் ஒரு 200 கிலோ வெயிட் வச்சா எப்படி தாங்க முடியும்? அப்போ நீங்கள் முதல்ல வலுவடையணும். அப்போ 2024 என்ன சொல்லுதுன்னா, உங்களை வந்து வலுவடைய வைக்கும், உங்களை வலுப்படுத்தும், உங்களை பலசாலியாக்கும். பலசாலியானதான் அதோடைய பாரத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்கன்னு அர்த்தம். பட் அந்த பாரம் வந்து உங்களுக்கு பாரம் கிடையாது, அது ஒரு பொக்கிஷமாக நீங்கள் நினைங்க. அப்படி தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. ஸோ 2024 8 17 26 இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு பெயர் எண் வந்து 8 ஒரு வேளை இருந்தால், ஒரு வேளை உங்கள் நேம் நம்பர் 26 44 அந்த மாதிரி இருந்தால் 35, அதை தயவு செஞ்சு கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஏன்னா அது இந்த வீடியோடைய பிகினிங்லேயே நான் கொடுத்துருக்கேன் கால்குலேஷன். அப்படி இருந்தால் தயவு செஞ்சு மாற்றம் செய்யுங்க. 8ஆம் எண்ணில் வந்து என்னதான் இருந்தாலும், ஒரு வருஷம் நல்லா இருந்தாலும் அடுத்த வருஷம் சோதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் நேம் நம்பர் மட்டும் இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிங்க. அட்லீஸ்ட் நீங்களே ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் ஆட் பண்ணி கொஞ்சம் நம்பரை மாற்றிடலாம். இன் ஜென்ரல் 5 6 யாருக்கு வேணால் பொருது, 5 நிறைய பொருந்தும். ஸோ 8 born அப்படிங்கிறவங்களுக்கு 2024 ஒரு பாசிட்டிவான ஒரு வருஷமாகவும், சில அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஒரு மைல் ஸ்டோன், நம்ம வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக இதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷமாக இதை அமையறதுக்கும், ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வருஷமாக, 2024 இது நடந்ததுன்ற ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வருஷமாக அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு தருன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும்,
உங்களுடைய விஷ், உங்கள் ஆழ் மனசில் உள்ள ஆசை, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய விருப்பம் இதுவும் நிறைவேறும். அது நிறைவேறி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கருத்து. இன்னொன்று உங்களுடைய ஹெல்த் அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் உங்களுடைய ஓவரால் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்தோம்னா எட்டி எட்டி பறிக்கக்கூடிய சக்தியை அடையுங்கிறது தான் இந்த வருஷம் 2024 உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். வாழ்த்துக்கள். நம்பர் 9 எண்களுடைய வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நம்பர் வந்து இந்த 9. பட் 9 வந்து எப்பவுமே சைக்கிள் ஆஃப் 9னா 9 தான் வந்து ஒன்று முடிக்கும், மீண்டும் புதுப்பிக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் 9 மீன்ஸ் கம்ப்ளீட், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, திரும்ப வந்து ஃப்ரெஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் 9. இப்போ வந்து இந்த 9 பான் அப்படிங்கிறவங்க பேசிக்காக வீர தீர செயல்களை பண்ணக்கூடியவங்க, ஆற்றல் வாய்ந்தவர்கள், ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்துடும். 9 அப்படின்னா அது செவ்வாய், பலசாலிகள், ஒரு பராக்கிரமசாலிகள், வீர தீர செயல்களை புரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நிறைய பேர் இந்த 9 இன்ஃப்ளூன்ஸ் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஹாரோஸ்கோப்பில் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஸ்போர்ட்ஸ்மேனாகவே இருக்க முடியும். ஸ்போர்ட்ஸ்மேனாக என்ன, கை காலெலாம் வலுவாக இருக்கணும், அப்போ தான் விளையாட முடியும், ஓட முடியும், ஆட முடியும், அவங்க ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். அதில் யார் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக, ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப டேலண்ட்டாக அப்படி இருக்காங்களோ அவங்க பெரிய விளையாட்டு வீரர்களாக மாறுறாங்க. ஸோ ஸ்டண்ட்டு யூனியன் இதெல்லாமே இந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் கொண்டது தான். அதுதான் 9 நம்பர் 1. நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அந்த கமாண்டிங் பொசிஷனில் உள்ளவங்களும் அந்த 9ல் தான் இருப்பாங்க. இப்போ 9னாலே வந்து என்ன சொல்கிறோன்னா அவங்களுக்கு வந்து பிரெயினுடைய அந்த ஆக்டிவேஷன் எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி, ஒரு 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 ஆணித்தரமான உறுதியான உணர்வுபூர்வமான எண்ண அதிர்வுகளை கொண்டவர்கள் தான் 9ஆம் எண்ணில் பிறக்கிறவங்க. இது செவ்வாய் தான் இதோட இன்ஃப்ளூயன்ஸ். ரெட்டு கலரு, வேகம், ஒரு ஒரு நல்ல வேகம், விவேகம், ஒரு பலம், இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு உண்டு. தாங்கும் வலிமை, செவ்வாய்க்கு எல்லாத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா எதையும் தாங்கும் இதயம் அப்படின்ற மாதிரி எதையும் தாங்கும் வலிமை, ஸ்ட்ராங் மென்டாலிட்டி, வலிமை இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாய். இப்போ இந்த எண்ணில் பிறக்கிறவங்களுக்கு பொதுவாகவே எல்லா வருஷமும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் அவங்கள காப்பாற்றிட்டே இருக்குது. இன்னர் எனர்ஜின்னு சொல்கிறோம். அவங்க மன உறுதி, மன வலிமை, அவங்களோட புத்தி வலிமை, புத்தி கூர்மை, அதுதான் அவங்கள காப்பாற்றுது. அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு குட் எனர்ஜி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இப்போ 8ஆம் எண்ணான 2024 இந்த வருஷம் வருது, 2024. இந்த வருடத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும் ஏதாவது நட்பு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். நட்பு கிடையாது. பகை இருக்கான்னு பார்க்குறோம். பெரிய பகை கிடையாது. இயற்கையாக ரெண்டுமே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் வந்து கூட இருக்கும். அந்த 9க்கும் உண்டு. ஏன்னா ஆத்திரம், கோபம், அதீத கோபம், ரொம்ப ஓவராக வேகம், அடக்கி ஆளும் தன்மை, இதெல்லாம் அந்த 9க்கு உண்டு. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோத்துட்டாங்கன்னா தாங்கிக்காமல் கத்துவாங்க. அதெல்லாம் அந்த 9 தான். 9னா என்னென்னா தோல்வியை தாங்க முடியாத ஒரு மனப்போராட்டம் சொல்கிறோம். வெற்றி வேணும். அப்போ இப்படி ஒரு காம்போவில் உள்ள இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 9 வந்து எப்போவுமே 8உடைய அந்த இயர் எப்படி இருந்தால் அதை பற்றி கவலை கிடையாது. அதோடைய பலத்தை அது காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து வெளில காமிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் 2024. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் எனர்ஜி போட்டால் போதும், இந்த விஷயத்தை முடிச்சிடலாம், ஜாப் அண்ட் கரியர், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் ஜஸ்ட் லைக் தான் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ பலம் இருக்குது, இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு பெரிய மேட்ரே இல்லை, நான் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2024 ஃபுல் எனர்ஜி போட வேண்டி வரும். அப்படி போட்டால் ரிசல்ட் பாசிட்டிவாக நெகட்டிவ், ரிசல்ட் பாசிட்டிவ் தான். 8ஆல் 9 வந்து முறியடிக்க முடியாது. 9 வந்து அவ்வளோ ஒரு மாதிரி சூப்பர் டாமினேட்டிங் நம்பர். பட் 9க்கு வந்து 8 சப்போர்ட் பண்ணுமான்னு தான் நம்ம பார்க்கணும். சப்போர்ட் பண்ணலை. சப்போர்ட் பண்ணாமல் என்ன பண்ணுது, யூஸ் பண்ண வைக்கிது. இப்போ பேட்ரி வந்து ஃபுல்லாக மொபைலில் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க, 100 இருக்குது. நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேட்ரி எப்படியும் இருக்கும், 50% கூட காலி ஆகாது. இப்போ இந்த முறை என்ன ஆகும்னா யூசேஜ் அதிகமாக ஆகும். ஒரு வேளை 5 hours யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த பேட்ரி கீழே இறங்கும். அப்போ ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ஜே வந்து 50% போட்டு கேஷுவலாக விட்டுட்டிங்கன்னா இந்த முறை 100% சார்ஜ் பண்ணிங்க. அதுதான் நான் பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். அப்படி 100% சார்ஜ் பண்ண விரும்பணுன்றதை எதாவது சொல்ல வரேன்னா உங்களுடைய புத்தி, உங்களுடைய சக்தி, அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே 100% இருக்கணும். அது 100% இருந்ததுன்னா இந்த 2024 உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான ஒரு இயராக இருக்கும். ஏன்னா அது அப்படி தான் உங்கள் எனர்ஜியை எடுக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லைஃப்பில் மேலே வந்துடலாம். ஸோ உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எஸ், ஷோ யுவர் 100%. உங்கள் பர்சனல் லைஃப் அப்படின்னு வருவோம். இதில் எப்படி எனர்ஜியை போட முடியும்? இதில் தான் உங்களுக்கு ரொம்ப என்ன தேவைன்னா 100% பொறுமை வேணும். ஏன்னா 8 நம்பருடைய இன்ஃப்ளூயன்ஸில் வரும்போது என்ன ஆகும், பார்ட்னர் வந்து இப்போ தான் புரிஞ்சிக்காமல் உங்களுடைய மைனஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சொல்கிற மாதிரி தெரியும். இன்னொன்று உங்களுடைய வேகம், விவேகம், ஆற்றல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக பாரமாக கூட தெரியும்.
ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து பொறுமையும் 100% வேணும். ஒரு பக்கம் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எனர்ஜி 100% நீங்கள் போடணும். இன்னொரு பக்கம் பர்சனல் லைஃப் நல்லா ஒரு அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பொறுமை 100% வேணும். இது ரெண்டும் வந்தால் ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடும். அடுத்து ஹெல்த் வைஸ் பேசிக்காக ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணுறவங்களே 9 தான். செவ்வாயோடைய ஆதிக்கம் உள்ளவங்க தான் ஃபிசிக்கலி தே ஆர் வெரி ஃபிட் அண்ட் ஃபைன். எண்களில் 9 தான் வந்து ஃபிட் அண்ட் ஃபைன். ஜிம் நடத்துகிறாங்க, ஜிம்மில் இருக்காங்க, யோகா கற்றுத்தராங்க, அத்லெட்டிக்ஸில் இருக்காங்க, அதே மாதிரி வந்து ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுறாங்க. எல்லாமே 9 தான். 9 தான் ஸ்போர்ட்ஸ். புஜம், கை கால், ஃபுட்பால் பிளேயர், கிரிக்கெட்டர், எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க எல்லாமே அந்த 9 இன்ஃப்ளூன்ஸில் வருவாங்க. நீங்கள் உடனே நம்பலாம், அப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்க எல்லோரும் 9 போனாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு செவ்வாயோட இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் அதில் போக முடியும். அதுதான் அதோடைய பாயிண்ட். ஸோ 2024 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 100% உங்கள் முயற்சியை எஃபர்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கேரண்டீட். 100% உங்களுக்கு வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தீங்கன்னா உங்கள் உறவு நட்பு சந்தோஷத்தை தரும். ஹெல்த் வைஸ் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் ரெகுலராக பண்ணுற ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணால் போதும். வாழ்த்துக்கள். இந்த எண்கணித அடிப்படையில் கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் ஒரு ரீடிங்கில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது எல்லா வருஷமும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த எண்கள் வந்து எப்படி ஒரு ரோலை ப்ளே பண்ணுதுன்னு நான் ஒரு ரிசர்ச் பண்ணதில் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு அனுபவத்தில் தான் நான் இது ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து நியூமரிக் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மை அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆஸ்ட்ராலஜிங்கிறதாவது நட்சத்திரங்கள் இருக்குது, தினந்தோறும் வந்து நகரக்கூடிய டிரான்சிட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். நியூமரிக்ன்றதும் அப்படி தானே. 2023 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 2024 ஒரு சேஞ்ச் ஆகுது இல்லை, ஒரு நம்பர் மாறுது இல்லையா. ஆனால் உங்களுடைய பிறவி நம்பர் மாறுமா? மாறாது. உங்கள் லைஃப் நம்பர் மாறுமா? மாறாது. பட் ஆனால் உங்கள் நேம் நம்பரை நீங்கள் மாற்ற முடியும். ஸோ நிறைய பேர் வந்து நியூமராலஜிலாம் பேர் மாற்றினா சரியாகுமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் என்னோடய பதிலை சொல்லிடுறேன். உங்களுடைய உருவத்தை நீங்கள் மாற்ற முடியாது, உங்களுடைய பிளட் குரூப்பை நீங்கள் மாற்ற முடியாது, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ உங்களால் வந்து மாற்ற முடியாதது சிலது இருக்குது, அது மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் பிறந்த டேட், மந்த் அண்ட் இயர், அதை மாற்றவே முடியாது. அது எப்படி மாற்ற முடியும்? அது நடந்தாச்சு, அது பாஸ்ட். அதில் போய் நம்ம பின்னாடி வந்து ஏதாவது டைம் ட்ராவல் பண்ணிலாம் போய் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எண்கணித அடிப்படையில் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவை பயன்படுத்த முடியும். அந்த பயன்படுத்துறது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும்? நீங்கள் பிறந்த நம்பர் 8 வச்சிங்க, 4 வச்சிங்க, 13 வச்சிங்க. நீங்கள் அன்லக்கி நம்பர்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறதுல அன்லக்கி நம்பர் 13 அன்லக்கி, எனக்கு 22 நான் அப்படி இல்லை அன்லக்கியாக நினைக்கிறேன், 26 அன்லக்கியாக நினைக்கிறேன், 8. ஸோ இப்படி வச்சுப்போம். சில பேருக்கு 1 எனக்கு சரியாக வரலன்னு நினைப்பாங்க, சில பேருக்கு 2 சரியாக வரலன்னு நினைப்பாங்க, சில பேருக்கு 4, சில பேருக்கு 7, சில பேருக்கு 9 அப்படி வச்சுப்போம். பட் நீங்கள் வந்து பிறவி எடுத்த அந்த டேட் ஆஃப் பர்த்தை மாற்றலைனாலும் கூட உங்களோட பேரில் உள்ள நம்பரை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ நேமில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மூலிமா, ஒரு ஆல்ஃபபெட்டை மாற்றுறது மூலிமா சில நம்பர் ஆட் ஆகும், அதில் ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், அது பாசிட்டிவாக உங்களை வந்து கொண்டு போகும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பயன்படுத்துகிற எண்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அந்த நம்பரை ஒரு பாசிட்டிவ் நம்பரில் கொண்டு வரலாம், வைப்ஸ் நல்ல வைப்ஸில் கொண்டு வரலாம். உங்கள் ஹவுஸ் நம்பர் ஒன்று இருக்குது, ஒருவேளை நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, உங்களுக்கு எதெல்லாம் லக்கி நம்பரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு வீடு வாங்கலாம், அந்த நம்பர் உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணும். உங்கள் கார் நம்பர் இருக்குது, 2 வீலர் நம்பர் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நம்பர்ஸ்னு வருதோ அங்கெல்லாம் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கி நம்பர்லாம் சூஸ் பண்ணிட்டு ஹோட்டலில் எங்கன்னா போய் ஸ்டே பண்ணுறோம், அந்த ரூம் நம்பரை பார்ப்பாங்க. 204 வருதா, ஸோ 6 கூட்டினா நமக்கு நல்லா இருக்குது, அந்த ரூமில் இருப்போம். ஸோ டைரக்ஷன் பார்ப்பாங்க, நம்பர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை தான். அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எண்கணித அடிப்படையில் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வருஷம் மாற 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 ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அது அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். சிலருக்கு சில வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும், சிலருக்கு சில வருஷம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். சப்ஜெக்ட் டு அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்தும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய நம்பர் என்ன, பர்த் நம்பர் என்ன, லைஃப் நம்பர் என்ன, அது வந்து டிஃபால்ட்டாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ உங்களுடைய நேம் நம்பர் அதுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்கா. ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷம் மாறினாலும் நம்மளுடைய நேம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதில் உள்ள ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நியூமராலஜி ப்ரிடிக்ஷன் இது அடிப்படையில் தான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்கேன். ஹவு லக்கி இந்த வருஷம் நீங்கன்றதை செக் பண்ணி பார்த்துங்க. பொதுவாக இது வந்து 2024 8ஆம் நம்பரில் வருது. 8ஆம் நம்பரில் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவான கருத்து, 8இல் பிறந்தவங்களுக்கு 8 வந்து நல்லா மேட்ச் ஆகும். 4ஆம் நம்பருக்கு 8 சூப்பராக மேட்ச் ஆகும். 4 and 8 நல்ல காம்போ. 4, 8 நல்ல மேட்ச். 8 with 8 நல்ல மேட்ச். 1 வந்து என்னென்னா சவால்கள் நிறைய இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்குற ஒரு வருஷம் தான் மாறும். ஸோ 1 வந்து இந்த 8க்கு நல்லா பொருந்தக்கூடியதாக எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அடுத்த எண்களை பார்த்தா 6 வந்து ஒரு நியூட்ரல் எடுத்துக்கலாம். ஏன்னா 6 வந்து ஒரு பகை எண்ணாக எடுத்துக்க முடியாது. 9 வந்து என்னென்னா ரூல் பண்ண ஆரம்பிக்கும். 9 நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு 8 வந்து என்னென்னா அந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லி அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கும். 7க்கு 8க்கு வந்து சுமார் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. என்ன சொல்லலாம், பிலோ ஆவரேஜ்.
நம்பர் 2 வந்து கொஞ்சம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான். 3 வந்து எப்போவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர். அது அது வந்து 8க்கு வந்து சமம்னு அர்த்தம். சமம்னா அதோடைய சங்கடங்கள சமாளிக்கிறது இந்த 3 தான் சமாளிக்கும். 5 வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம். அது பிசினஸ் மைண்ட். இன்னொன்னு மெர்க்குரி. 8 அண்ட் 5 வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ். பட் நம்பர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 5 வந்து 8யே டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கும் ஸ்மார்ட்டா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஓவராலா எல்லாம் ஒரு அவுட்லைன் தான் குடுத்துருக்கேன். ஸோ 2024ல உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ்ஸை நீங்க ஆக்டிவேட் பண்ணி, உங்களுக்கு இருக்கிற மைனஸை டீஆக்டிவேட் பண்ணி, பாசிட்டிவா கொண்டு போங்க. நல்ல விஷயமா நீங்க அடையணும்னு என்னுடைய மனப்பூர்வமான பிரார்த்தனை. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் 2024. Bye from Shankar Narayan. வணக்கம்.